இன்றைக்கி உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உப்பு உருண்டை நம்ம சின்ன வயசில் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாலே இதை தான் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. இதுக்கு முதல்ல பச்சரிசி 2 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொரன்னு கொஞ்சம் தண்ணியாக தான் இதை அரைக்கணும். நீங்கள் கொரன்னு இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமானதும் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 நம்பர் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் அரை மூடி திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிட்டு எல்லாம் வதங்கினோடனே உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. மாவில் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். ஸோ இதையும் நல்லா கலரிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ இது தண்ணியாக இருக்கிறது நீங்கள் ஸ்லோவில் வச்சு கலர இது கொஞ்சம் கட்டியாகும். இந்த மாதிரி கட்டியாக நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி காஞ்சதும் இட்லி தட்டை வச்சு அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இட்லி தட்டில். இப்போ அது மேலே இந்த உருண்டையை கொஞ்சம் தள்ளி அடுக்கிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த தட்டு முடிஞ்சோடனே மேலே இன்னொரு தட்டு வச்சு அப்படியே லைனாக இந்த மாதிரி 2 ஒரு இதில் வச்சு நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை மூடி போட்டுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா உப்பு உருண்டை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.